ஏனிக்கு ஆழ்ந்த உறக்க நிலையில எல்லாருமே நான் ஏகமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி சென்ன உடனே எல்லாருமே ஒருமைப்பட்டு ஆழ்ந்த உறக்க நிலை என்று சொன்னீங்கவா, அதான் நான் ஏகமாக இருக்கிற நிலை என்று. அதுல எல்லாருமே ஒருநிலைப்பட்டிருக்கமா இல்லையா? அப்ப நான் ஏகமாக இருக்கிறேன் என்று நான் எடுக்கிற அந்த ஆழ்ந்த உறக்க நிலையில இருந்து நான் விழிப்பப்படுற நிலை வரக்குள்ள நினைவுக்கு வாரன் என்றுதான் அர்த்தம். நான் விழிப்பப்படுறேன் நினைவுக்கு வாரன் அர்த்தம். அப்படி அந்த ஏக வியாபக நிலையில இருந்து அந்த விழிப்பு வரக்குள்ள நினைவு வரக்குள்ள அந்த விழிப்புல அந்த நினைவுல என்னுடைய முகம் தெரிய வேண்டி வருமா, தெரிய வேண்டி வராதா? தெரிய வேண்டி வராதா? வராது. ஏகமாக இருக்கிற நிலையில ஏகமாய் காண்பது உன்முகமே என்று அது சொல்றாள். அப்ப தெரிய வேண்டி வருமா, தெரிய வேண்டி வராதா? தெரிய வேண்டி வரும். அப்படி தெரிய வார அந்த முகம், அப்படி தெரிய வார அந்த உருவம் மட்டும் வச்சுக்கோங்க. இல்லாட்டி அப்படி தெரிய வார அந்த ஏகமாய் காண்பது உன்முகமே என்கிற முகம் ஒரு கட்டுண்ட நிலையில தெரிய வார ஒன்றில்லை. ஒரு கட்டுண்ட புலனுக்கு அமைவாக தெரிய வார ஒன்றில்லை. கட்டுண்ட நிலையில தெரிய வார ஒன்றும் இல்லாது, கட்டுண்ட புலனுக்கு அமைவாக தெரிய வார ஒன்றில்லது. அப்படின்னா ஏகமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த உணர்வு தானே அந்த நிலையில தரிபடுகுது. ஏகத்தில் தரித்திருந்து இயன்றவரை திக்ர் செய். ஏகத்தில் தரித்திருந்து இயன்றவரை திக்ர் செய். அப்படி என்றால் ஏகமாக இருக்கிற அந்த நிலையில இருந்து இயன்றவரை திக்ர் செய்யக்குள்ள, திக்ர் செய்யறா நினைவுபடுத்தக்குள்ள ஏகம் என்ற சொற்பொருள்ல ஏகமா அமைஞ்சிடும். ஏகம்ங்கிற அந்த சொற்பொருள்ல இப்ப ஏகமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அமைஞ்சிடும். அமைஞ்சத்துக்கு பிறகு களிமாவை திக்ர் செய்து பாருன்ற ஒரு வசனங்கள் இருக்காளா இல்லையா? அப்ப ஈனைக்கு இப்ப களிமாவை திக்ர் செய்து பாருண்டு ஈனைக்கு சொல்ற விஷயம், ஈனைக்கு களிமாவை திக்ர் செய்து பாருண்டு இன்னும் எழுதின இந்த விஷயம் என்னென்று பார்த்தா அந்த ஏகமாக காண்ற நிலையில அந்த காண்ற அவர முகம் உணரப்படுற நிலையோடு இருக்கு. அப்ப அதுல என்ன செய்யும்? முகம் தெரியும். ஆனா அப்படி தெரிகிறது இந்த கட்டுண்ட புலனுக்கமைவாக தெரிகிற நிலை ஒன்று இல்லை. இந்த கட்டுண்ட புலனுக்கமைவாக தெரிய வார நிலை என்று சொல்லி எடுக்கக்கூடாது. கற்பனை போய் இருக்கக்கூடாது. முடிபடுதுதானே? அதாவது இந்த முகம் கட்டுண்ட மாதிரி தெரிய வரப்படாது. முகம் கட்டுண்ட மாதிரி கட்டுண்ட நிலையில தெரிய வராதங்க. ஆனா தெரியும். அது புரிஞ்சு கொள்ளலாம். அந்த நிலையை புரிஞ்சு கொள்ளலாம். ஐனைக்கு தெரிய வாராது முகம். இன்னும் தெரிகிறது உருவம். இன்னும் இப்ப கட்டுண்ட புலனுக்கு அமைவாக இன்னும் தெரிய வந்திருக்கிறது என்ன? உருவம். உணர்ந்தது இதைத்தான். உண்மையின் உருவம் உண்மையாய் நீயே உணர்ந்திடில் திரை இல்லை என்றா உணர்ந்ததே இந்த உருவத்தை. ஆனா இந்த உருவத்தை உணர்ந்த உடனே இந்த உருவம் திரை இல்லை என்கிற திரையை நீக்கி திரையில்லாத நிலைய என்ன செய்யுது? என்ன உணர வைக்கிற இடத்துக்கு என்ன கொண்டு போய் காட்டுது. அங்க காட்டக்கூட ஏகமாய் என்னையே நான் காண்ற நிலை வருகிறது. அப்படி காண்ற நிலைதான் ஏகமாய் காண்பது உன்முகமே என்று சொல்றது. இப்ப நீங்க இன்னைக்கு என்ன செய்ய போறீங்கல்லண்டா முகத்தையே காண போறீங்க. இப்ப முகம்ங்கிறதுக்கும் உருவம் என்கிறதுக்கும் இடையில உள்ள வேறுபாடு விளங்குதா? உண்மைண்டு வேறுபாடு கட்டுண்டனையா இருக்கிறது உருவம். முகமண்டா முகமண்டா அந்த உணர்வுல இருக்கிறது. அப்படித்தான் நீங்க உணர்வுல இருக்கிறது தான். சரியா? முகம் இப்ப உங்களுக்கு 2 வயசுல ஒரு முகம் இருந்துச்சு, உருவம் ஒன்று இருந்துச்சா இல்லையா?
இருந்துச்சு. 3 வயசுல ஒரு உருவம் இருந்துச்சா இல்லையா? ஓ இப்படி 4 வயசு, 5 வயசு, 6 வயசு, 7 வயசு என்று சொல்லி உங்களுக்கு ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்தியாலமும் சரியா நீங்க உங்கள ஒரு உருவத்தில கண்டீங்களா இல்லையா? காண்றோம். அப்ப இன்னைக்கு 60, 70, 80 வயசாகக்குள்ளேயும் வர வேண்டிய உருவமும் ஒரு வயசுல இருந்து இல்லையா இல்லாட்டி அதுக்கு முன்னுக்கு இருந்து வந்த உருவமும் மொத்தமாக இன்னும் காண்ற இந்த உருவத்தில இருக்கா இல்லையா? இருக்கு. அப்படி இருக்கண்டு காணக்குள்ள உருவம் வராது, முகம் வரும். மொத்தமா காணக்க அது மொத்தமாக காண்ற நில உணர்வுக்குத்தான் இருக்கே அல்லாமல் கட்டுண்ட இந்த புலனுக்கு கிடையாது. கட்டுண்ட புலன் என்ன செய்யுதல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு உருவத்தை தான் இப்ப காணுது. இப்ப ஒரு 50 வயசு இப்ப 50 வயசுல இருக்கிற உருவத்தை தான் என்ன செய்யுது காணுது. நாம சில சந்திச்சோம்டா என்ன கேட்கிறேடா நான் சரி பார்த்து என்ன பார்த்து சொல்லுங்களேன் எனக்கு எத்தனை வயசு என்று கேட்கிறையா இல்லையா? கேட்ட உடனே அவங்க என்ன செய்வாங்க நம்மள பார்த்து போட்டு உங்களுக்கு 20 வயசு 30 வயசு 40 வயசு ஒரு கணிப்பீடு சொல்லுவாளா இல்லையா? அவங்க அப்படி சொல்ற அந்த கணிப்பீடு எதை பார்த்து சொல்றாங்க? உருவத்தை பார்த்து சொல்றாங்களா முகத்தை பார்த்து சொல்றாளா? அவங்க முகத்தை பார்க்காங்க. ஆனா பௌதிகமா இருக்கிற உருவத்தில என்ன செய்யறாங்க? அந்த முகத்தை அவங்க என்ன செய்யறாங்க? கணிப்பீடு செய்யறாங்க. இந்த உருவத்தில இப்ப இருக்கிறதால இவங்களுக்கு இத்தனை வயசு இருக்கும். இப்ப நாம சின்ன பிள்ளைக்கு சின்ன குழந்தை அதுல முகத்தை பார்த்துக்கிட்டு இப்ப அதுக்கு ஒரு 20, 30 வயசு பாப்போமா? இல்ல. ஆனா அந்த குழந்தை வயசுல இப்ப இருக்கிற உருவமும் அந்த பிள்ளைக்குரிய உருவமா இல்லையா? அதுக்குரிய உருவம். ஏன்னா இப்ப அந்த உருவத்தில இருக்கிற அந்த குழந்தை அந்த பிள்ளை இப்ப 4 வயசாகக்குள்ள 4 வயசு என்கிற அடிப்படைக்குள்ள ஒரு உருவம் வருகுதா இல்லையா? வருது. இப்ப 10 வயசாகக்குள்ள 10 வயசு எங்கக்குள்ள ஒரு உருவம் வருகுதா இல்லையா? இப்ப இப்படி 4 வயசாகக்குள்ள 10 வயசாகக்குள்ள 20 வயசாகக்குள்ள படிப்படியாக இப்படி உருவம் வருகுதண்டா. இப்படி உருவம் மாற நிலையொன்றில அந்த உருவம் இருக்கண்டா ஏற்கனவே வந்த அந்த உருவம் எல்லாம் அழிஞ்சிட்டு இல்லாம ஆயிட்டு அர்த்தமா? அந்த 10 வயசு உருவத்தில மறைஞ்சி இருக்கின்ற அர்த்தமா? மறைஞ்சுதான் இருக்கு. ஏன்னா அந்த உருவங்களை எல்லாம் கொண்டுதான் இப்ப 10 வயசு ஒரு உருவம் மட்டும் வந்திருக்கு. அப்ப அப்படியே படிப்படியா வந்து இப்ப 40 வயசு 50 வயசுல நமக்கு ஒரு உருவம் வந்திருக்கண்டா. அந்த 50 வருட காலமும் நான் என்று சொல்லி நான் கண்டேன் கட்டுண்ட புலனுக்கு அமைவாக எனக்கு தெரிஞ்ச மொத்த உருவமும் அந்த 50 வயசுங்கிற அந்த உருவத்தில உணரப்பட்டு இருக்கா இல்லையா? உணரப்பட்டிருக்கு. ஆனா எனக்கு அந்த 50 வயசுக்குரியது அந்த உருவம் மட்டும்தான் தெரியுதே அல்லாமல் 50 வயசுக்குரிய அந்த உருவம் மட்டும்தான் வெளிப்படையாக இருக்கே அல்லாமல் 50 வயசுக்குரிய அந்த உருவம் தான் கட்டுண்ட புலனுக்கு அமைவாக தெரியறதுக்கு இருக்கே அல்லாமல் அந்த சின்ன வயசுல இருந்து வாப்பாட்ட இருந்து உமாட்ட வந்து உமாட்ட இருந்து பிள்ளையா வந்து அந்த உணர்ந்துகிட்டே வந்த மொத்த உருவமும் தெரிகிற மாதிரி இல்லை. கட்டுண்ட புலனுக்கு அமைவாக தெரிகிற வெளிப்படையாக இல்லை. ஆனா அந்த 50 வயசு உருவத்தில எப்படி இருக்கிறதெல்லாம் மறைஞ்சு அதே மாதிரி இப்ப ஒரு 70 வயசு ஒரு 100 வயசு மட்டும் இடிப்ப மாட்டா. அப்ப இனி வர வேண்டிய உருவம் எங்க அதுவும் மறைஞ்சிருக்கு. அப்ப மொத்தத்தில முகம் என்று சொல்ற சொல் எதை சுட்டும்? அந்த மொத்தத்தையும் சுட்டும். மொத்தத்தை இதை சொல்ற தோற்றம் உருவங்கள் எல்லாம் கோடி உருவங்கள் சரியா சேர்ந்ததுதான் தோற்றம். அப்ப முகம் என்று சொல்றதுல இப்ப இருக்கிற இன்னும் தெரிகிற இது மட்டும் பௌதீகமா தெரிகிறது மட்டும் அடங்க. இந்த பௌதீகமா தெரிகிறதுல மொத்தமும் அடங்கும். அப்ப சாதாரணமா நாங்க முகத்தை பார்க்கிற என்று சொல்றதுல எல்லாம் அடங்கப்பட்டுத்தான் சொல்லப்படுறது. என்னடா இப்ப உதாரணத்துக்கு 40 வயசுல 50 வயசுல முகத்தை பார்த்து உங்களுக்கு இத்தனை வயசு என்ற கணிப்பீடு செய்யக்குள்ள அவரு உருவத்தை பார்க்காரா முகத்தை பார்க்காரா?
அவர் முகத்தை பார்க்க அறிவாளர். ஆனா பௌதிகமா தெரிகிறது என்ன? முகமா உருவமா? உருவம். இப்ப உருவத்துக்கும் இந்த முகம் என்று சொல்றதுக்கும் இடையில உள்ள வேறுபாடு வித்தியாசம் விளங்குது. அப்படி என்றால் உணர்வு ரீதியாக உணரப்பட்டிருக்கிற மொத்தமும் என்ன? முகம். அப்படி உணரப்பட்டிருக்கிற அந்த மொத்தத்தில ஒரு கட்டம், ஒரு கணம் வெளியே தெரிய வந்திருக்கிறது என்ன? அப்ப உண்மைதான் சொல்றாங்க. உண்மை என்று சொல்ற இடத்தை என்ன வரும்? உருவம் வருமா, முகம் வருமா? அந்த உண்மையின் உருவம் உண்மையாய் நீ, உண்மையின் உருவம் உண்மையாய் நீ உணர்ந்திடில் தேவையில்லை. இப்ப நீங்க உணர்ந்தீங்களா? இப்ப நாம உணர போற முகத்தையா உருவத்தையா? உணர்ந்த உடனே சரியா திரை இல்லாம நமக்கு எது தெரிய வேண்டி வரப்போகுது? மொத்தம் தெரிய வேண்டி வரப்போகுது. மொத்தம் பண்ணா இப்ப நாம பாப்பாட்டு இருந்து வந்தத்துல இருந்து வரப்போகுது, அதுக்கு முந்தி இருந்ததெல்லாம் சேர்ந்து வரப்போகுது. மொத்தம் அதுக்கு முதல்ல எல்லாம் என்னத்தை நான் உணர்ந்திருந்தேன் என்கிற எல்லா மொத்தமும் சேர்ந்து வந்தவுடனா அவர் ஏகமாய் காண்பது உன்முகமே என்ற நிலைக்கு வருவார். இப்ப இப்படி ஏகமாக காண்றது, ஏகமாக அவருக்கு காண கிடைக்கிற அந்த முகம் ஒரு உருவத்தில கட்டுண்டு தெரிகிறது அல்ல. ஒரு உருவத்தை மட்டும் அவர் உணர்ந்துகிட்டு இருக்கிற அந்த பௌதீக வெளிப்படையான நிலை அல்ல. அவனுக்கு மொத்தத்தையும் நான் என்று உணர்ந்திருக்கிற அந்த மொத்தமும் வியாபகமாக தெரிய வர நிலை. அப்ப இப்ப நீங்க ஏகமாய் காண்பது நானே என்கிற நிலையில உங்களுக்கு உங்களோட முகம் தெரியுதுண்டா, ஆரம்பத்தில உங்களுக்கு உங்களோட உருவத்தை வச்சுத்தான் ஆரம்பம், தலைவாசல். ஏகமாய் காண்பது உன்முகமே என்று அந்த பாட்டுக்கு முந்தின வரியில ஒரு வரி கொண்டு அந்த பாட்டுல வெளியிருக்க என்னது? சாந்தியின் தலைவாசல். ஏகமாய் காண்பது உன்முகமே, இதை அறிந்து கொள்வதுதான் சாந்தியின் தலைவாசலுங்க. அப்ப இதை அறிந்து கொள்றதுதான் இந்த இடத்துக்கு வாரதுதான் சாந்தியின் தலைவாசல் என்றா. இப்படி சாந்தியின் தலைவாசல் என்ற ஆரம்பம். இப்படி ஆரம்பத்தில ஏகமாய் காண்ற நிலையில நீங்க அந்த தலைவாசல்ல எப்படி நாம நினைப்போம், எப்படி அறிவோம், எப்படி உணர்வோம் என்றா முகம் தெரியுது என்றுதான் உணர்வோம். ஆனா அப்படி தெரிகிற முகமும் ஏகமாத்தான் இருக்கின்ற உணர்ற நிலை வரக்குள்ள எங்க இருப்போம்? இப்ப ஏகத்தில்தான் இவற்றுவோம். ஏகமாக நான் இருக்கின்ற அந்த இது இன்னும் உறுதிப்படும். ஏன் நான் ஏகமா காண்ற நிலையில என்ன கண்டுவனா இல்லையா, நான் தெரிவனா இல்லையா? இப்படி இந்த தெரிவன் என்று சொல்ற விஷயத்தை வச்சு இந்த கட்டுண்ட கண்ணுக்கு அமைவா தெரிவன், இந்த கட்டுண்ட புலன்களுக்கு அமைவாக காணுவன் என்ற அர்த்தம் இல்லை. இந்த அர்த்தத்துக்கு வந்துடக்கூடாது. இன்னைக்கு இந்த கட்டுண்ட புலனுக்கு அமைவா தெரிகிறதோ, கட்டுண்ட புலனுக்கு அமைவா காண்ற நிலையோ அல்ல. இது கல்பால கல்பு கண்ணை கொண்டு நான் ஏகமா இருக்கேன் என்று நீங்க உணர்ந்த அந்த உணர்வு நீங்க இருக்கிறதாக உங்களுக்கு உணர்த்துற நிலை ஒன்று வரும். நீங்க இருக்கிறதாகவே நீங்க உணர்ற நிலை ஒன்று வரும். நீங்க இருக்கிறீங்க என்கிற அந்த பூரண ஈமான் நம்பிக்கை ஏற்படுற ஒரு நிலை வரும். இந்த நிலையுடைய ஆரம்பம் தான் இப்ப நீங்க என்கிட்ட கேட்ட கேள்விக்குரிய பதில். அப்ப நீங்க ஏகமாய் காண்ற நிலையில உங்களோட முகம் தெரியுதண்டா, முகம் தெரிகிற நிலை வருகுதண்டா, ஏகமாய் காண்ற அந்த நிலையில நீங்க விழிப்பா இருக்கிறீங்க. அந்த விழிப்பு நிலையில உங்களோட உருவம் என்ன செய்யப்படுது? இப்ப ஆரம்பம் தெரியுது என்றா இப்ப உங்களோட கட்டுண்ட புலனுக்கு அமைவா தெரியுதா, கல்பு கண்ணுக்கு தெரியுதா? அப்ப கல்பு கண்ணுக்கு தெரியுதுண்டா, கல்பு கண்ணால உணரப்படுகிறது. அறிவு என்ன செய்யுது? உங்களுக்காக உணர்றதுக்கு காட்டி தருகுது. இப்ப நான் ஏகமா இருக்கணுங்கிறது ஏற்கனவே ஆழ்ந்த உறக்க நிலையத்தான நீங்க உணர்ந்தீங்க. இப்ப ஆழ்ந்த உறக்க நிலையில நீங்க இருக்கிறதாக உணரக்கூடிய
அனுபவத்துக்கு வரீங்களா இல்லையா? இதுதான் அனுபூதியாக மாறும். அப்ப இப்ப ஏகமாய் காண்ற நிலையில உங்களோட முகம் தெரியுதண்டா, இப்ப நினைவுக்கு வருது, விழிப்பு நிலை வருது. காண்போன் என்கிற நிலைக்கு இப்ப இயல்பாகவே உங்களோட தியானம் என்ன செய்யுது? சம்பந்தப்படுது. காண்போன் காட்சி அவன் என்கிற நிலை ஏகமாக இருக்கிற அந்த நிலையை கொண்டுதான் கைப்படும். ஏகமாய் இருக்கிற அந்த நிலையை கொண்டுதான் அந்த நிலை உணரப்படும். ஏகமாய் இருக்கிற அவன் தான் அந்த நிலையை உணரலாமே அல்லாமல், அந்த நிலையை உணரக்கூடிய இடத்துக்கு வருவானே அல்லாமல், அவன் தான் அந்த நிலையை உணர்ந்துகிட்டு இருக்கானே அல்லாமல், நீ ஏது நான் ஏது? நிலையான அவன் அன்றி அணுவனும் இல்லை. அப்ப ஏகமாக அவன் இருக்கிறான். அணுவாக இருந்தாலும் அவன் இருக்கிற இருப்பு நிலைதான் என்று உணரக்கூடிய கல்வி இன்னைக்கு நிச்சை படிப்படிப்படியாக வரும். அனுபவத்தில உணர வைத்து நிகழ்காலத்தில இருத்தி வைக்கிற களிமா என்று சொல்ற இந்த களிமா, இந்த நிலையை கொண்டது நமக்கு என்ன செய்யும்? அனுபவத்தில உணர வச்சு நம்மள நிகழ்காலத்தில இருத்தி வைக்கும். அப்ப இது கொஞ்சம் ஆழமான விஷயம். இன்னும் இந்த உறவாட்டத்துக்குள்ள இந்த இடத்தில் அங்க எடுத்து நாங்க இன்னும் பேசுறதுக்கு வரல. பேசுற இடத்துக்கு, ஆனா கேட்கிற கேள்விக்கு தெளிவை தரணுமா இல்லையா? அதுக்காக இந்த நான் ரெக்கார்டை போட்டுதான் நான் பேசியிருக்கிறேன். அந்த நிலையை தவற விட்டுறாதங்க. இந்த நிலைய நீங்க ஒரு நாள் நினைவுபடுத்தாட்டியும், ஒரு நாள் நீங்க அந்த நினைவுபடுத்துற அந்த விக்கிற தியானத்தை இன்னைக்கு அந்த முறைக்கு செய்யாட்டி சரிக்கிடுமை, சரி கீழ்நிலைக்கு நினைவீங்க. அப்ப இப்ப ஏகமாய் காண்ற அந்த நிலையில உங்களோட உருவம் தெரியுதுண்டா, உங்களோட உருவம் உணரப்படுகுதுன்ற அர்த்தம். அப்படி உணரப்படுற அந்த உருவம் என்ன செய்யும்டா, நீங்க கட்டுண்ட புலனுக்கமைவாக கண்ட அந்த உருவத்தை நீக்கி போட்டு மொத்தமாக நீங்க உணர்ந்தீங்களே நான் என்று சொல்லி, நீங்க 4 வயசுலயும் நான் என்று நீங்க உணர்ந்து ஒரு உருவத்தில இருந்தது உங்களோட உருவம் இல்லையா? இப்ப 40 வயசுலயும் நான் என்று உணர்ந்து நீங்க இருந்தது உங்களோட உருவம் இல்லையா? அப்ப இப்ப 50 வயசுல இருக்கிற இந்த உருவத்தை மட்டும் நீங்க நான் என்று எடுக்கிறது, நான் என்று காட்டுறது, நான் என்று பேசுறது, நான் என்று உறுதிப்படுத்துறது சரியா பிள்ளையா? அதை மட்டுமே எல்லாரும் பேவி இன்னாருதான் என்று அடையாளப்படுத்துறதும் சரியா பிள்ளையா? அப்போ மொத்தத்திலே நான் என்கிற அந்த உணர்வு தன்னை உணர்ந்த நிலையில இருக்கிற கோடா கோடி மொத்த உருவமும் ஒவ்வொரு கணமும் உணரப்பட்டுட்டு, நீங்க இப்ப உறவாட்டத்துக்கு வரக்குள்ள இருந்த உருவத்தில இப்ப நீங்க இல்லை. எத்தனையோ அணுக்கள் செத்து எத்தனையோ புது புது அணுக்கள் வந்து உங்களோட உருவத்தில சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க. இப்படி ஒவ்வொரு கணமும் இந்த அணுக்களுடைய சிதைவை கொண்டு, அணுக்கள் புதிசாக உருவாகிற உயிர் அணுக்களை கொண்டு உங்களோட உருவத்தில ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்படுறதால எந்த உருவம் மறையுது, எந்த உருவம் வெளிப்படுகிறது? ஏற்கனவே நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கிற அந்த உருவம் மறையுது, இனி உணர வேண்டிய உருவம் வெளிப்படுகிறது. இப்படித்தான் நமக்கு வயது போகுதோ, வயது போயிட்டு வயது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வயது வருகிறது என்று நாம கணிப்பீடு செய்கிற இந்த கணக்குக்குள்ள இருக்கிற ரகசியம். அப்ப இப்ப மொத்தத்தில ஒரு வருடம் என்று நாம கணிப்பிட்ட கணிப்பீட்டுக்குத்தான் இப்படி வயது பார்க்கமே அல்லாமல் மொத்த உருவமும் நான் என்கிற உணர்வை கொண்டு தன்னிலையில உணரப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நிலை மட்டும்தான் இங்க நடக்குதே அல்லாமல் இங்க வயது கிடையாது. காலத்திலையும் இடத்திலையும் கட்டுண்டு, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, இன்றைக்கு 10 மணி, இன்றைக்கு 12 மணி என்று சொல்லி இந்த காலத்தையும் இடத்தையும் கணிப்பீடு செஞ்சு ஒரு கணக்கொண்டு பார்த்து நாம ஒரு கணக்கொண்டு வச்சிருந்து ஒரு கணிப்பீட்டுல எடுக்கிற முடிவுதான் இந்த நேரத்தையும் இந்த காலத்தையும் இந்த இடத்தையும் நாம வச்சு கணக்குற ஒரு கணக்குத்தானே அல்லாமல், காலத்திலையும் இடத்திலையும் கட்டுண்ட நிலையிலிருந்து எடுக்கிற முடிவு தானே அல்லாமல்
நமக்கு வயசு இப்ப வந்தையா வயசு போனையா? இங்க வயசு வரையும் வயசு போகும். அப்ப அது தன்னை என்ன செய்யுது? உணர்ந்த நிலையில அந்த உணரப்படுற அந்த உருவம் தான் இப்ப வந்து என்ன செய்யுது? அது உணர்ந்துகிட்டு நிக்கு. இதுக்கு நாம தான் என்ன செய்யறோம்? 4 வயசு, 5 வயசு, 6 வயசு, 7 வயசு 2 வயசை என்ன செய்ய இடத்திலையும் காலத்திலையும் கட்டுண்டிருக்கிற வகுமை கொண்டு மகிழ்ச்சியை கொண்டு தீர்ப்படுத்திருக்கிறோம், முடிவு பண்ணி. அப்ப இப்ப அந்த மொத்தமும் உணரப்பட்ட அந்த ஏக வியாபக நிலையை அந்த உணர்வு எடுத்துச்சேண்டா, அந்த உணர்வுல அந்த உணர்வு உணராத இக்கணத்தில உணர்ந்துகிட்டு இருக்கிற எல்லாம் மொத்தமா இருக்குமா இல்லையா? அப்படி என்றால் நீங்க நான் மனிதன் என்று சொல்லி மனித உருவம் மட்டும் அந்த உணர்வு உணர்ந்திருக்குமா? ஏக வியாபகமாக இருக்கிற எல்லா உருவத்தையும் அது உணர்ந்திருக்குமா? அப்படி உணர்ந்திருக்கிற அதை உங்களுக்கு பௌதீகமாக வெளிப்படையாக உங்களுக்கு உணர்த்தக்குள்ள அந்த உணர்வு உங்களுக்கு உணர்த்தி தரக்குள்ள நீங்க ஏகமாக உங்களோட முகத்தை காண மாட்டீங்களா? ஏகமாக காண்பது உன்முகம் என்கிறது கற்பனையிலேயா? இப்ப பௌதீகமாகவே அவருக்கு தெரியுமா? பௌதீகமாகவே தெரியும். அப்படி என்றா இன்னும் தெரிகிற எல்லா தோற்றத்தையும் இறையஸ்மா தோற்றமே அன்றி படைப்பில்லை என்றாங்க. அப்படி என்றா இன்னும் தெரிகிற எல்லாத்தையும் அந்த நான் என்கிற அந்த உணர்வு ஏக வியாபக தன்மையில இருந்து உணர்ந்திருக்கிற ஒரு அனுபூதி நிலை அவர் அடைவாரா இல்லையா? அனுபூதி நிலைக்கு அவர் வருவாரா இல்லையா? அப்படி வாரத்துக்குரிய தலைவாசல் தான் இப்ப நீங்க ஏகம் என்று சொல்லி நான் ஏகமாக இருக்கேன் என்கிற அந்த சொற்பொருள்ல ஏகமாக இருக்கேன் என்று நீங்க அமைஞ்சி இந்த களிமாவை திக்கிர் செய்கிற நிலை இப்ப வந்திருக்கு. இப்ப நீங்க அந்த உருவம் என்று சொல்லி கண்டு நீங்க இப்ப நினைவுபடுத்துறதுதான் களிமாவை திக்கிர் செய்கிற நிலை. இப்ப இன்னைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி ஒரு சொல்லையோ நான் என்று சொல்லி உங்களோட மனதில நீங்க மொழிகிற ஒரு சொல்லையோ நான் என்று சொல்லி நீங்க உங்களோட மொழியில எந்த மொழியாக இருந்தாலும் ஒரு சொல்ல எடுத்து உணர்ற விஷயம் அல்ல இது. இது மொழிக்கு அப்பாற்பட்டு களிமாவின் கருத்தை உணரும் கல்வு உனக்கு இருக்கிறா என்று உஸ்தாது கேட்ட அடிப்படையில உங்களோட கல்வு ஏகமாக இருக்கிற நிலையில இருந்து களிமாவை உணர்ற நிலைதான் நீங்க இப்ப வந்திருக்கிற நிலை. இனி சொல்லு மொழியில மூழ்கக்கூடாது. ஏன்னா நீங்க களிமா கண்டு அந்த உருவத்தை நீங்க ஏகமா காண்ற நிலையில ஏகமும் இருக்கி ஏகமா இருக்கிற அந்த ஏகனுடைய சொல்லும் இருக்கு. அந்த சொல்லு இப்ப நான் எதை சொல்றேன்? உருவத்தை சொல்றேன். இதுதான் களிமாவின் விளக்கம், இதுதான் களிமாவின் பொருள். இந்த இடத்துக்கு உங்களோட கல்வை படிப்படியாக கட்டமாக கூட்டி கொண்டாந்து நீங்க என்ன இருக்கிறீங்க பாருங்க என்று உங்களுக்கு காட்டித்தாரவருக்கு பேருதான் ஜிப்ராயில். அந்த வேலையை தான் உங்களுக்கு நான் செஞ்சிட்டு இருக்கேன். இப்ப இந்த நிலையில நீங்க இருக்கிறீங்க, மிகராஜ் பயணத்துல இருக்கிறீங்க. இனித்தான் நீங்க பயணம் கொண்டு போகணும்னு நினைச்சீங்களா என்னுடைய பேச்சை நீங்க விளங்கிக் கொள்ளல அர்த்தம். இப்ப நீங்க பயணத்தில இருக்கீங்க. அப்ப இது கொஞ்சம் ஆழமான விஷயம். இப்படி தொடர்ந்து உறவாட்டம் கேட்டுக்கிட்டு உறவாட்டத்தில சிந்தனை பண்ணிக்கிட்டு தியானத்தோடைய சம்பந்தப்பட்டு இருக்கிற கல்புதான் இந்த நிலைகளுக்கு வரும். அந்த கல்புக்கு தான் இந்த நிலைகள் திறக்கப்படும். அந்த கல்புல இந்த நிலைகள் திறக்கப்பட்டு நீ இடிக்கா பாத்தியா என்று காட்டப்படும். அப்படி காட்டப்படுற அதை உணர்த்தி கொடுக்கிற அவரு தான் பாதை கண்ட மேதை, பாதை கண்டு கூறும் மேதை. அந்த பாதையை என்ன செய்யவா நாங்க அவஸ்தாது விட்டு விடாதேங்க. இல்வாழ்வு தடைப்படா, இறை அறிவு வழிகாட்டும், உண்மகாமை நீ புரிந்து கொள்வாய், உணர்ந்து கொள்வாய், பகை உறவாய் மாறிவிடும், பகல் கனவு நீங்கிவிடும்,
நீங்கிவிடும், பக்தியின் உச்சநிலை முக்தியில் சேர்த்து விடும், பாதையை விட்டு விடாதே, என்றென்றும் சாந்தியுடன் இன்புற்று வாழலாமுங்க. அந்த பாட்டை முழுசா நீங்க கேட்டு பாருங்க. பாதையை விட்டு விடாது. இப்ப உங்களுக்கு நீங்க தோணிட்டீங்களா? களிமா பொருளை உணர்ந்தீங்க, கருத்தை அதுல செலுத்தணும்னு இப்ப நீங்க தோணிட்டீங்களா? இதை சொல்ற தோணுங்கிற இப்ப நீங்க தோன்றீங்க, ஏகமாக நான் இருக்கேன்னு நீங்க தோன்றீங்களா இல்லையா? தோணுதல் என்கிறது நான் தெரிகிறேன் என்று உங்களுக்கு புரிகிற ஒரு விஷயத்த அறிவு தாரது தானே. நான் தெரிகிறேன் என்று கல்வுக்கோ அறிவோ உங்களுக்கு ஒரு புரிய வைக்கிற, இப்படி புரிய வைக்கிற விஷயம் தான் இந்த தோணுது. இப்படி தெளிவாக கட்டுண்ட புலனுக்கு அமைவாக இப்படி தெரிகிற விஷயம் இல்லை தோணுதுங்கிறது. தோணுதுன்னா உங்க கல்வுக்கு தோணுது, இப்ப நீங்க தெரிகிறீங்க தோணுது. அப்ப ஏகம் வண்டி நீங்க உணர்ற நிலையில இப்ப நீங்க தோன்றீங்க என்கிறதுதான் சரியான அர்த்தம். என்றாலும் அதுக்கு அர்த்தம் இதான் இல்லையா? களிமா பொருள் உணர்ந்து கருத்தை அதில் செலுத்தி நீ தோணுவாய். அப்ப தோன்றீங்க. இப்ப தோணுன இப்ப நான் இருக்கேன் என்று சொல்லி இப்ப தோன்ற நிலையையும் உணர்ந்து ஏகமாக இருக்கிற நிலையில நீங்க இருக்கிறீங்க என்று உங்களுக்கு தோன்ற நிலையையும் சேர்த்து உணர்ந்து நான் இருக்கேன் அடிக்க செல்ல மாட்டீங்களா? சொல்லுவேன். மேச உடையாம ஒரு அடிச்சு செல்லுங்க. நான் இருக்கிறேன், நான் தோணுவேன். அப்ப இப்ப நீங்க இன்னும் இருக்கிற உடலா, நான் இன்னும் இருக்கிற இந்த உடலையா உணர்ற, இன்னும் இருக்கிற உடலா உண்மையான இருப்பு, இன்னும் இருக்கிற உடலா உங்களுடைய சொந்த நிலை, நீங்க ஏக வியாபகம் அல்ல இருக்கிற அந்த நிலை உங்களுக்கு கல்வி காட்டி தந்தோடனே இப்ப நீங்க என்ன செய்யறீங்க? இப்பதான் நரகத்தில இருந்து விடுதலையாகி ஜன்னத்திட தலைவாசல் தான் நிற்கிறீங்க. இன்னும் ஜன்னத்துக்குள்ள போகல. ஜன்னத்துக்குள்ள போனவன் சொன்னா இப்ப ஏகம் சொல்லக்குள்ள, நான் என்று சொல்லக்குள்ள, உருண்டு சொல்லக்குள்ள, இப்ப உதாரணத்துக்கு பயசாண்டி சொல்லி கூப்பிட்டா நம்மளுக்கு ஒரு உணர்வு வரும் தானே, நம்ம தான் அதுன்னு சொல்லி. அது மாதிரி ஏதாவது உணரப்படுமா? இல்ல இல்ல, அந்த இடம் வராது பயாசா. நான் அதை கொஞ்சம் விளக்கினேன். சரியா? அந்த இடம் வராது, அது கொஞ்சம் ஆழமா போகணும். சரியா வரும். அப்ப இன்னைக்கு இந்த தலைவாசல்ல நிக்கிற நம்மள ஜன்னத்துக்குள்ள நுழையாம இருக்கிறதால இன்னைக்கு நமக்கு தார முதலாவது வேல் என்ன தெரியுமா? இல்ல, வேறு காண்று உணர்த்து. இன்னைக்கு முற்றாக வேறு காண்ற நிலையத்தான் இணை கொண்டாந்து தருவாங்க. அப்ப நீங்க ஜன்னத்தை விட்டு என்ன செய்வீங்க? திரும்ப உங்களை இறங்க வைக்க ஈனைக்கு வேறு காண்ற நிலையத்தான் உங்களை அதிகமாக உங்களை கல்விக்கு என்ன செய்வாங்க. அப்படித்தான் இப்ப கொஞ்ச நாளா அது வேறு காண்ற நிலையிலையும் நீங்க இருந்துட்டீங்க. அவன் கூட்டிட்டு போய் உங்களை வச்சுட்டான், அது எனக்கு தெரியும். திரும்பியும் கூட்டிட்டு போய் வைக்காம பாத்துக்கோங்க. அப்ப இனி என்ன செய்யாது? குழந்தைக்கு ஊட்டப்படுற பால் என்ன செய்யாது? வெளியே சிந்த. குழந்தைக்கு ஊட்டப்படுற பால் இருக்கே, அது வெளியே சிந்தக்கூடாது. அது குழந்தை குடிச்சாத்தான் குழந்தைக்கும் பெருமதி, பாலுக்கும் பெருமதி. பாலுக்கும் பெருமதி. ஏன்னா இந்த பால் என்கிறது அமுதம், ஞான அமுதம். குழந்தை என்கிறது உங்களோட உள்ளம். அந்த குழந்தை பருவத்துக்கு நம்மளோட உள்ளம் வந்தாலும், குழந்தை பருவத்துல நம்மளோட உள்ளம் இருந்தாலும், அது என்ன செய்யணும்? இந்த இன்பம் என்கிற இந்த பேர் அமுதத்தை என்ன செய்யணும்? அப்படி பருகினாதான் நீங்க என்ன செய்யறீங்க? அன்று குழந்தை பாலகனாகி ஜன்னத்துக்குள்ள போறீங்க. அப்ப பிறந்த குழந்தை வந்தா ஜன்னத்துக்கு போகுது என்று சொன்னது உண்மையா இல்லையா? அது மாதிரி ஆகித்தான் ஜன்னத்துக்கு போகணும். இப்ப உங்களுக்கு நீக்கப்பட வேண்டியது என்ன? வேறு காண்ற. இப்ப நீங்க வேறு நிலைய மட்டும் ஒழுப்பம் எடுத்தீங்க, ஏகமாக உங்களை காண்ற நிலை மறை. ஏகமாக நீங்க தெரியுறீங்க, அந்த நிலை மறை. ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மாசம் எடுத்து திரும்ப அந்த நிலையை உணர. அப்ப இந்நேரமும் இப்ப ராம்சியா என்ன செய்யணும்? நான்
மாமா சொல்றதை கேட்கணும், நான் சொல்றதை கேட்கணும். ஏன் இந்த தூய மலையில் முன்னேற அந்த துணைவன் நோசாத அவசியம் என்று சென்ன இடம் இன்னைக்குதான். மிச்சம் கவனமா அந்த கல்வ பாதுகாக்கும். இறைவன் என்னத்தை பார்ப்பான்டா, உங்களோட உடலை பார்க்க மாட்டான், அவங்களோட உள்ளத்தை பார்க்க. உங்களோட உள்ளத்தோட அவன் சம்பந்தப்படுறான். உங்களோட உள்ளத்திலேயே அவன் இருந்து உங்களுக்கு என்ன செய்யறான், இந்த வழியை காட்டுறான். அப்படி வழி காட்டுற அவனுக்கு பேருதான் நான். இதயம் என்பது அரசப்பா, அது இருப்பது நான் இடிப்பது நானும் இறைவனப்பா. பிள்ளையா வருது, பாட்டு வருதுதான் பிள்ளையா வருது. இதயம் என்பது அரசப்பா, அதில் இடிப்பவன் நானும் இறைவனப்பா. அப்ப அவன் சொல்றதை என்ன செய்யணும், அவன் தானே நான். அப்ப இன்னைக்கு மிச்சம் கவனமாக அந்த கல்வ பாதுகாரு. சரியா? இப்ப ஏகமும் தெரியணும், தெரியும். எப்படி ஏகமும் தெரியணும், உருவமும் தெரியும். இல்ல பேபி சொல்லுங்களேன், ரம்சியா சொல்லுங்களேன். ஏகமும் தெரியணும், ஏகமும் தெரியணும், உருவமும் தெரியணும். இது சொல்ற முறைக்கு வாங்க வைப்போம். சொல்ற சரி பிள்ளை இல்லை, இன்னும் கொஞ்சம் முறைக்கு வாங்க. எப்படி செல்லும், எப்படி செஞ்சா பொருந்தும். ஏகமும் தெரியணும், நானும் தெரியணும். என்ன பாத்தீங்களா, ஏகமும் தெரியணும், ஏகத்தில நான் தெரியணும். இந்த உருவம் தெரியுது என்று சொல்றது பிள்ளை அல்ல. அது யாரு? அப்ப இப்ப ஏகமும் தெரியுது, அந்த ஏகத்தில நான் தெரியறேனா இல்லையா? ஏகத்தில நான் தெரிஞ்சா அந்த ஏகம் வேற நான் வேறையா? இல்ல. அப்ப நான் ஏகம்ங்கிறது இப்ப கரெக்டா வந்து அமைதா, சிட்டியா வந்து குடிபடுதா? கவரை பிரச்சனை இருக்கும், கொஞ்சம் விளங்குது இல்ல. பிரச்சனை இல்லை, ரெக்கார்ட்ல இருக்கு, திரும்ப இருக்கா கேளுங்க. ஏகம் என்கிற சொற்களில் ஏகமாய் அமைந்து கொண்டு களிமாவை லிக்கர் செய்து பார் என்றா, தூக்கத்தை நீக்கி வைக்க தூய களிமா என்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த தூய களிமா என்ன செய்யும், தூக்கத்தை நீக்கி வைக்கும். அந்த தூய களிமா தான் நான். அந்த தூயோன் என்று சொல்ற நிலைதான் அந்த ஏகம். அந்த ஏகமா இருக்கிற அவன் யாரு? தூக்கத்தை நீக்கி தூய களிமாவை எடுத்தானே அவன். கற்பனை போயிடக்கூடாது. அது நம்பி உள்ள தூய்மையோட செயற்பாடு தம்பிங்கிறத தான் இப்ப இவ்வளவு நேரமும் உங்களுக்கு உலக்கிருக்கேன். இப்ப உங்களோட உள்ளத்தை என்ன செய்ய, தூய்மையாவே வச்சுக்கோங்க. அந்த அந்த தூய்மையை கெடுக்கிறதுக்கு அங்க வரும் வேறுங்கிறதுதான். நம்மளோட உமா பாப்பா இருக்காளே, தாய் தந்தை, அவகளை கெடுத்தாதான். ஜன்னத்தில இருந்த அவகளை விரோதம் கண்டு வேறு கண்டு ஆளுக்கால் விரோதியாக ஆன அந்த நிலை இந்த உல தூய்மையில இருக்கக்குள்ள நடந்ததுதான். இப்ப என்ன செய்யணும் பண்ணா, அந்த வேறு காண்ற அந்த வியற்ப உணர்வை வேரோட அறுக்கும். அறுக்க சாந்தியின் தலைவாசல்ல நிப்பீங்களா, அந்த தலைவாசல்ல தாண்டி ஜன்னத்துக்குள்ளே போவீங்களா? அப்படி ஜன்னத்துக்குள்ள போகக்குள்ள இப்ப உங்களுக்கு புரியும். ஜன்னத்தில விரோதம் காண்ற வேறு காண்ற ஆளுக்கால் விரோதியாக இருக்கிற ஒரு நிலையும் இருக்கி, அந்த நிலைக்கு அல்லாஹ் போகவானான் என்று சொல்லி கட்டளை விட்டான். அறியாம தெரியாம புரியாம நாம என்ன செஞ்சிட்டோம், போயிட்டோம். அதனாலதான் உலகத்துக்கு வந்தோம்ங்கிற விஷயம் என்ன செய்யும் உங்களுக்கு இயல்பா உங்களுக்கே தெரிய வேண்டி வரும். நீங்களே விளங்கிக் கொள்ளலாம். இதுக்கெல்லாம் நீங்க மௌலைமார ஆலிம்களை எல்லாம் பிடிச்சு விளக்கம் கேட்க தேவையில்லை. உங்களோட கல்வை சீர்படுத்துங்க, உங்களோட உள்ளத்தை தூய்மையாக்குங்க. எல்லாத்தையும் அந்த உள்ளம் என்ன செய்யும், உங்களுக்கு தெளிவுபடுத்தி புரிய வச்சு விளக்கி தரும். சரியாப்ப? அப்ப இப்ப ஏகமாய் யார பாக்குறீங்க? பாக்குறீங்கன்னா உங்களோட முகம் வேற, நீங்க வரையா?
இல்ல இல்ல ஆஹ் பாப்பேன் என்னத்தான் பாக்க பிரிக்கலாமா? அப்ப இப்ப என்ன செய்யும்னா ஏகம்ங்கிற அந்த நிலையில ஏகமா அமைவீங்க. நான் இந்த சின்ன தெளிவுகள், இந்த சின்ன விளக்கங்கள், இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க ஆழமாக உங்களோட கல்வி சிந்தனைக்கு எடுத்தா சிந்திச்சா இந்த அறிவு வரக்கூட ஏகமாக நான் இருக்கிறது. இப்ப கட்டுண்ட நிலையில யார் இருக்கு? நான் தான் இருக்கேன். கட்டுண்ட நிலையில நான் இருப்பேனா? இல்ல ஆஹ் ஏகமா இருக்கு. அப்ப கட்டுண்ட நிலையில நான் தான் இருக்கிறவன் யாருன்ற செய்தான். கடன்மலை யாவுமே சுஜூதிட நீ ஏன் மறுத்து விட்டாய் மனிதா, நீ ஏன் மறுத்து விட்டாய்? அப்ப அந்த கட்டுண்ட நிலையில இருந்துதான் அவன் நான் நெருப்பு அது மண் என்று சொன்னானா இல்லையா? அப்ப கட்டுண்ட நிலையில இப்ப இருக்கிற ஊடகம் என்ன செய்தான்? உன்னை உனக்குணத்தை உன்னிலை அறிய ஊடகமாய் தந்ததடா செய்தான். அப்ப இப்ப கட்டுண்ட நிலைக்கு மறுவார கட்டுண்ட நிலையில வந்து இருக்கிற கட்டுண்ட நிலையில இருந்துகிட்டு மற வேலை பார்க்கறதெல்லாம் யார்? இப்ப என்று உங்களுக்கே புரியும். வர இருப்பீங்களா அந்த நிலையில? இல்ல இப்படி ஒரே அடியா பிச்சரிஞ்சுக்கிட்டு போக இயலாது. கொஞ்சம் கொஞ்சம் தேவைக்கு வந்து இருக்க தமிழும். அல்ஹம்துலில்லாஹ் உலங்கிட்டாச்சு.